பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிற அந்த காட்சியை பார்த்துட்டு, இவர் ஒரு தெய்வமே ஆனால் இவர் எப்படி இப்படி சிலுவையில் ரத்தம் வடிய அரவர ஆடையில் இவர் எப்படி இப்படி அவர் தொங்கி இருக்க முடியும்? இவர் தெய்வம்னா இவரையே இவர் காப்பாற்றிக்கிட வேண்டியதானே? தெய்வம் எப்படி இப்படி ஒரு கோர உருவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அநேகருக்கு சந்தேகம். உண்மையாய் அவரை அறியாதவர்களுக்கு இந்த சந்தேகமானது வருவது நியாயமே, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு தெரியும் போது நிச்சயமாகவே உங்கள் சந்தேகத்துக்கு பதில் கிடைக்கும். இந்த சந்தேகத்துக்கு ஏன் அப்படின்றதுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறவங்க இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் பாருங்கள். உலகத்தை தேவன் படைத்தார். ஏதேன் தோட்டத்தில் கொண்டு அந்த ஆதாமையும் ஏவாளையும் வைத்தார். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்கள் புசிக்காதீங்க, மற்ற எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடுங்கன்னாரு. ஆனால் அந்த ஜனங்கள் கீழ்ப்படியலை. அப்போது அவர் உண்டாக்கின மனிதன் தான் அவர் சமூகத்தை விட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, பூமிக்கு அனுப்பிச்சிட்டாரு. அப்போது இந்த ஜனங்கள் பூமியில் பல்கி பெருகுனாங்க. ஆனால் அவர் பார்க்கும்போது, ஜனங்களை பெருக பெருக பார்க்கும்போது ஜனங்கள் இன்னும் பாவத்தின் மேல் பாவம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்கள் செய்த பாவம் என்ன? தேவனை உண்டாக்கின தேவனை மறந்து அவர்கள் விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். என்ன செய்கிறாங்கன்னா, தான் கழுத்தில் இருக்கிற நகை இதெல்லாம் கலட்டி ஒரு சின்ன கண்ணுக்குட்டி, அதாவது சின்ன கண்ணுக்குட்டி சைஸில் ஒரு உருவத்தை செஞ்சு அதை தெய்வம் என்று வணங்கினார்கள். அப்போ மேலே இருந்து தேவன் பார்த்தார், இந்த ஜனங்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஏன் சிருஷ்டிகர்த்தாவை விட்டு விட்டு அவங்க ஒரு சிருஷ்டியை உண்டாக்கி அதை போய் வணங்குறாங்களே அப்படின்ற. ஏன்னா அவருடைய கற்பனைகளில் முக்கியமான கற்பனை தேவன் ஒருவரை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாதுன்றது தான். ஆனால் இவங்க இப்படி தப்பு பண்ணது. அது மாத்திரம் இல்லை, இன்னும் பாவத்தில் என்ன பெருகுதுன்னா, அதாவது இப்போ காலத்தில் வருது இல்லையா, லெஸ்பியன்ஸ்கள், அது ஆண்களோட ஆண்கள், இந்த உறவுகள், இந்த பாலியல் இச்சையில் அவர்கள் விழுந்தது தேவனுக்கு அருவருப்பான காரியமாக இருந்தது. பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ள பொறாமை, ஏற்றத்தாழ்வு, அதாவது இந்த இச்சையின் ஆவி அவர்களை ஆட்டி படைத்தது. ஆனால் அவங்க நல்லா இருந்தாங்க, பெரிய பெரிய வீடு கட்டினாங்க, வான உயரத்துக்கு அப்பமே வீடு கட்டினாங்களாம். வீடு கட்டி நகரத்தை உண்டாக்கினார்கள். தேவன் பூமியில் இருக்கிற இந்த ஜனங்களை, தான் உண்டாக்கின ஜனங்களை அவர் பார்க்கும்போது நல்லா தான் அவங்களுடைய ஞானம் இருந்தது. ஆனால் அவர்கள் பாவத்தில் இருந்ததுனால அப்போ அவர் நினைக்கிறார், இந்த பாவத்தை தீர்க்கணும்னா அதுக்கு ஒரு பலி வேணும். மனிதருடைய பாவங்களை நீக்குவதற்காக தேவனே மனித உருவில் இந்த பூமிக்கு வந்தார். அப்போ எப்படி சிலுவையில் அவர் தப்பிச்சு போகாமல் இருக்க முடியும்னு கேட்குறீங்கல்ல? இதற்குத்தான் அவர் வந்தார். ஏன்னா ஒரு பாவத்தை நீக்குவதற்கு ஒரு பரிகாரம் வேணும், மற்ற பரிகாரம் இல்லை. அது இறைவனுடைய திரு ரத்தம், அவருடைய உயிர். பலினாலே உயிர் தான். இன்றைக்கி நரபலி கொடுக்குறாங்க இல்லையா? அப்பையும் கொடுத்தாங்க. பைபிள் காலத்துலேயும் ராஜாக்கள் என்ன செய்வான், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ தோற்று போயிட்டான் அப்படின்னா அடுத்த வாட்டி நான் ஜெயிக்கணும்னு சொல்லி அவன் பிள்ளையவே தூக்கி நரபலி கொடுக்குறான். இதெல்லாம் தான் தேவனுக்கு அருவருப்பு. அதெல்லாம் தேவன் அதை அருவருத்தார். எப்படி நரபலி கொடுக்க முடியும்? மனிதன் மனிதனை பலியிட முடியுமா? ஸ்தோத்திர பலி அதுதான் தேவனுக்கு செலுத்த முடியும் இல்லையா? அப்போது இவங்க இவ்வளவு தவறாக போகிறாங்களே அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணினார், பூமியில். அப்போ அவர் பூமியில் வரும்போது ஒரு கணவன் ஒரு மனைவின்னு சொல்லி ஒரு உடல் உறவில் அவர் பிறக்கலை. அந்த பரிசுத்தமான ஒரு கன்னியினுடைய ஸ்திரீ. ஏன்னா ஒரு உயிர் உண்டாகணும்னா அதுக்கு ஒரு கற்பம் தேவை, கற்பப்பை தேவை. அதனால பரிசுத்த ஆவியானவர் அந்த கன்னியின் வயிற்றுக்குள்ள ஒரு கருவாய், அதாவது உருவாகி, அது புருஷனை அறியாதவள், பரிசுத்தமான ஒரு ஆவி, பரிசுத்தமான வித்தாய் அவள் கருவில் இருந்து வெளிவந்தவர் தான் தேவன். அவருக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தூதன் அவளை பார்த்து சொல்லுவார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, உன் வயிற்றில் அந்த குழந்தை பிறக்கணும், அவளா எப்படி ஆகும், நான் புருஷனை அறியனேன்றா. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை, இது பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டு உண்மையில் வருவார்.
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேரும் சொல்லிட்டு போயிடுறாரு. அது மாதிரி புருஷனும் என்ன பண்ணுறான், அந்த அவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த நிச்சயம் பண்ண புருஷன் வந்து இந்த மாதிரி குழந்தை உண்டாயிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் விலகி போக பார்க்குறாரு. வேண்டாம், இந்த திருமணம் நம்ம நிறுத்திடலான்னு. அவர் கனவுலையும் தூதன் தோன்றி, இது வந்து தேவனால் உண்டானது, அதனால நீ வந்து அவளை விட்டு விலகாத, அவளை உன் மனைவியாக சேர்த்துக்கொள், ஆனால் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ அவளோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி அவர் அதுக்கு கீழ்ப்படிந்து கணவனுக்கு ஒரு கணவனாய் அந்த இடத்து அவர் வந்து அந்த மனைவியை பாதுகாத்து அந்த மாட்டுக்கொட்டகையில் பெத்லகேம் ஊரில் அந்த குழந்தை பிறக்குது. அது தேவன்தான். வளர்ந்து வந்து என்ன செய்யணும், தன்னுடைய ஜீவனை ஜனங்களுக்கு கொடுத்து பாவ பலியாய் அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அப்போது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால நான் கழுவி சுத்திகரிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பணம் திரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் கூட அவருடைய பிள்ளையாய் மாறும்படியாய் ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறார். இப்போ அந்த தேவன்ற உறவு என்னவா மாறுதுன்னா அப்பா பிள்ளைன்ற உறவாக மாறுது. அப்பா நீங்கள் கூட கூப்பிடுவீங்கள்ல, எல்லா தெய்வத்தினோட பேர் சொல்லி அப்பான்னு கூப்பிடுறீங்க. தகப்பன் ஸ்தானத்தில் அவர் மக்களை அந்த அந்த பாவம் நீங்கி பரிசுத்தமானவர்களுக்கு அந்த உறவை கொடுக்கிறார். இப்போது இந்த நம்ம நினைக்கலாம், நான் பாவமே நான் பண்ணலை, நான் என்ன பாவம்னு. உண்மையாக இருக்கலாம், நான் கொலை செய்யலை, திருடலை, பொய் சொல்லலை, நான் எதுவுமே பண்ணலை, எப்படி நான் வந்து பாவம் செஞ்சேன், நான் பாவையே இல்லையே, நான் நன்மை தானே செய்கிறேன்னு நினைக்கலாம். ஆனால் வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நன்மை செய்யாதிருக்கிறவன் வீட்டில் பாவம் படுத்திருக்கிறது. அவன் வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்திருக்கான். அப்போ நம்ம நன்மை செய்யும்படியாய் நம்ம இருக்கோம். அது செய்யலைனாலே பாவம். ரெண்டாவது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். நம்ம அவமதிக்கலையா? நம்ம பிறந்து இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்திருக்கோம்ல, யாருனாலும் ஒருத்தவங்கள அவமதிக்காமையா இருந்தோம்? ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா, ஒருத்தவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலைனாலே நம்ம அவமதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது பிறரை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். எத்தனையோ வகையான பாவங்கள், கண்களின் இச்சை. மெயினாக வந்து பாவம் என்னன்னா, இச்சையானது பாவத்தை பிறப்பித்து அதுதான் பாவத்தை உண்டாக்குது. நம்ம கண்ணால் பார்க்குற இச்சை. ஒரு அசிங்கமான படத்தை ஒரு பையன் பார்க்கும்போது அவனுக்குள்ளே இச்சை உண்டாகுது. அந்த பாலியர் வெறியில் என்ன பண்ணுறான், போய் தப்பு பண்ணுறான். அது குழந்தைன்னு கூட பார்க்காத படிக்க, யாருன்னு பார்க்காத படிக்க அவனுடைய இச்சை வெறியை தீர்த்துக்கிடும்படியா. அது ஏன்னா ஆரம்பத்தில் அவனுடைய இச்சை அந்த கண் பார்த்ததுனால தான். உன் கண் உனக்கு இடரலாக இருந்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுன்றார் ஆண்டவர். முடியுமா? பரிசுத்தமான தேவன் நாம் பரிசுத்தமாய் வாழும்படியா இந்த பூமிக்கு வந்தார். அப்போ எதுக்காக சிலுவையில் தொங்கினார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவருடைய சத்தியங்களை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பவுமே ஏற்றுக்கொள்ளலை. இவன் என்ன சொல்கிறான், இவன் சொல்கிறதெல்லாம் நடக்குமா, இவன் என்ன இப்படி சொல்கிறானே. அப்போ அவர் சொல்கிறாரு, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், பிதாவை கண்டவன் என்னை என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. பிதான்றது தேவன். அப்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்களும் கர்த்தரை நம்புகிறவங்க தான், ஆனால் இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மோசேயின் தேவன் சொல்லி நீங்கள் வணங்குறீங்க, ஆனால் தேவன் அனுப்பின என்னை நீங்கள் வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். இவர்களுடைய சில பாரம்பரிய பழக்க வழக்கங்களை, இவர்களுடைய குணங்களை தேவன் கண்டிக்கிறார். அது இவங்களுக்கு பிடிக்கலை. தேவனுடைய ஊழியம் செய்கிற ஆசாரியர்களை பார்த்து, ஆசாரியர்கள் லேவியர்கள் இவங்க யார் அப்படின்னு சொன்னால், ஆசாரியர்கள்ன்றவங்க ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறவங்க. இந்த இப்போ சாமியார் கடவுளுக்கு இது பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்க தான் ஆசாரியர்கள். அப்போது இவர் சொல்கிறாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு அவங்கள பார்த்து கூப்பிட்றாரு. நீங்கள் வெள்ளை கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறீங்க, ஆனால் வீதிகளில் நீங்கள் அலையும் போது என்ன நினைக்கிறீங்கன்னா, சந்தை வெளிகளில் உங்களுக்கு வந்தனம் கொடுக்கறதுக்காக நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஆனால் உண்மையாய் நீங்கள் வந்து இறைவனை நீங்கள் தொழுது கொள்ளலை. இப்படி ஆசாரியர்களை குறித்து அவர் கண்டித்ததன் நிமித்தமாய் அவர்களுக்கு இவர் மேல் பொறாமை வருகிறது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அது மாத்திரம் இல்லை, இவர் வளர்ந்தா இன்னும் யூதருக்கே இவர் ராஜாவாகி விடுவார் என்ற பயத்தில் அவரை கொல்லும்படியாய் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இது அவங்க நினைக்கிறது இல்லை. தேவன் இந்த பூமிக்கு வந்து மனிதர்களுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து அவர் இரத்தம் சிந்தி நம்மளுடைய பாவங்களுக்காய் அவள் மரிக்கும்படியாய் தான் இந்த பூமிக்கு வந்தார்.
அதனால அவர் அதை பற்றி கவலைப்படலை. அவர் கடைசியாக கொண்டுட்டு போய் பிலாத்து இடத்துல விடுறாங்க. அப்போ பிலாத்து கேட்குறாரு. அப்போ பிலாத்தினுடைய மனைவி சொல்கிறா, நான் ராத்திரியெல்லாம் ஒரு கனவு கண்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவர் தேவ மனுஷன், இவரை நீ சிலுவையில் அடிக்கிறதுக்கெல்லாம் நீ ஒப்பு கொடுக்காது, இவருக்கு நீ தண்டனை கொடுக்காத, எனக்கு பயமாக இருக்குன்னு மனைவி சொல்கிறா. ஆனால் அதனால அவர் என்ன பண்ணுறாரு, காலையில் நீ கிறிஸ்துவே, ஆனால் நீ யார், நீ சொல்லு, நீ உண்மை சொல்லு, எல்லாரும் சொல்கிறாங்களே, எல்லாரும் உன்னை பற்றி சொல்கிறாங்களே, நீ பதில் சொல்லுன்னா அவர் பதிலே பேசலை. அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி எப்படி அந்த இடத்துல வாய் திறக்காமல் இருந்ததோ அதுபோல் அவர் பதிலே பேசாமல் அமைதியாக இருந்தார். அப்போ பிலாத்து சொல்கிறான், நான் கை கழுவிறேன், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த கூட்டிகிட்டு வந்த ஆசாரியர்களையும் ஜனங்களையும் பார்த்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இவருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவருக்கு மனசு கேட்கலை. இவர் என்ன இவர குற்றத்தை கண்ட நிற்கிறத பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறாரு, எப்படி நீங்கள் அவரை சிலுவையில் கஷ்டம் கொலை செய்ய சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இன்றைக்கு பண்டிகையின் விடுதலை நாள் 2 கல்வர்கள் இருக்காங்க, பரப்பாஸ். அப்போது இவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நாங்கள் யாரை நான் விடுதலையாக்கணும், அப்படின்னாலும் இவரை விடுதலையாக்கிடலான்னு பார்க்குறாரு அந்த ராஜா. அவர் சொல்கிறார், இவரை நான் விடுதலையாக்கிடட்டுமா, யாரை விடுதலையாக்கணும், பரப்பாசையா இயேசுவையானா? எல்லாரும் இயேசுவை சிலுவையில் அடி, பரப்பாசை விடுதலையாக்கு, இயேசுவை சிலுவையடி, சிலுவையில் அறை, பரப்பாசை விடுதலை. இந்த பரப்பாசுன்ற யாருன்னா 1000 கொலை பண்ணவன், கற்பழித்தவன், மகா கேடுள்ள ஒரு திருடன், 2 திருடன் கல்வர்கள். இவங்கள நீங்கள் விடுதலை பண்ணுங்க பரவாயில்ல, ஆனால் பரப்பாசை விடுதலை பண்ணு, இயேசுவை சிலுவையில் அடி அப்படின்னு சொன்னது கர்த்தருடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனை அறியாத ஜனங்கள் அல்ல. அப்போது இவர் என்ன இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்களே, நீ பதில் பேச மாட்டேயா அப்படின்னா, இதற்குத்தானே இவர் வந்தான்றதுனால இவர் பதிலே பேசலை. சரின்னு இவரோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டி இவரை அடித்து இவர் கன்னத்தில் அரைகிறாங்க. நீ ஞான திருஷ்டிக்காரனா, பதில் சொல்லு, இவர் கண்ணை கெட்டிட்டு 1 2 3 சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு தெய்வத்தை என்ன வகையில் கஷ்டப்படுத்த முடியுமோ அத்தனை பாடுகளையும் அவரை படுத்துனாங்க. ஆனால் அவர் சகித்து கொண்டது ஏன் தெரியுமா? உங்களுடைய என்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாய் அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த சிலுவை காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையில இருதயம் நொறுங்கும். ஒரு தப்பே பண்ணாத ஒரு பரிசுத்தமான பொறப்பே பரிசுத்தம். ஏன்னா தேவன் இல்லையா, கடவுளை பூமியை உண்டாக்குனவர் இல்லை. ஆனால் அவர் இப்படி சிலுவையில் அரைந்து கஷ்டப்படுத்துறதுக்கு அவர் தன்னை அவரே தான் ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுக்கலன்னா சிலுவையிலே அரைஞ்சிருக்க முடியாதுல்ல, மறைஞ்சி போயிருப்பார்ல. இதற்கென்றே வந்தார் அவர். அதனால அடித்தாங்க, கசையடி அடித்தாங்க, பெரிய சிலுவை. அவர் சிலுவை மரத்தை அவரையே சுமக்க வைத்தார்கள். அவர் தள்ளாடி விழுகுறாரு, அவரால் தூக்க முடியல. ஏன்னா அவர் இருந்தது மனித உருவில். தேவனாக இருக்கும்போது அவர் தான் பூமியை சிருஷ்டித்தார், எல்லாரையும் உண்டாக்கினார். அவர் சுவாச காற்றில் மலையே அதிரும் என்று போட்டிருக்கிறது. மலை புகையுமா, தேவனுடைய சுவாச காற்று. இன்றைக்கும் கூட தேவன் வானத்தில் இருந்து அவர் ஒரு கட்டளை இட்டால் கடலே குலுங்குமா. நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்ல, கடல் அலை 10 மீட்டருக்கு உயருதுன்னு. இயற்கையில் நடக்கிற எல்லாமே தேவனுக்கு தெரியாதது அல்ல, தேவன் சொல்லாதது அல்ல, தேவனுக்கு அறியாதபடிக்கு ஒன்று கிடையாது. ஜனங்கள் மீது அவர்களுடைய பாவங்கள் அவருடைய பாவங்களை அறியும் போது இப்படிப்பட்ட ஒரு ஆபத்துக்களை, இப்படிப்பட்ட ஒரு அழிவை உண்மையில் தேவன் தான் அனுமதிக்கிறார். அப்போது அவரே அழிவாரா? ஆனால் இந்த நேரத்தில் அவர் எதற்காக வந்தாரோ, அதற்காக உலக இரட்சகராய் அவர் நம்மளை ரட்சிக்கும்படியாய் வந்ததுனால எல்லாவற்றையும் நாம் செய்த அத்தனை அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் சிலுவையில் சுமந்து கசையடி வாங்கினார், இரத்தம் சிந்தினார். நடக்க முடியாமல் அவருடைய மலர் பாதங்கள் கல்லிலும் முள்ளிலும் கிழித்து தொங்கியது. அத்தனையும் தாங்கி கொண்டு அவருடைய கை கால்களில் ஆணி அடிஞ்சாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு மனிதன் இதை சத்தியமாக சொல்ல முடியாது. அவர் சொல்கிறாரு, பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும்னு சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, தேவனை சிலுவையில் அடிக்கிறது அவங்களுக்கு தெரியாது. கல்லனை அதை பொறாமையில் அடிக்கிறாங்க. இவன் ராஜாவை வந்துடக்கூடாது, நம்மளெல்லாம் இவ்வளவு பேசுகிறானே,
அப்படின்றதுக்காக சிலுவையில் அடிக்கும்போது அவர் சொல்கிறார், இவர்கள் இன்னது செய்வதென்று அறியாது செய்கிறார்கள், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அவர் மன்னிப்பை கேட்கிறார். இப்போ இவரை தூக்கி சிலுவையில் அடித்து மேலே தூக்கி நிறுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் அவர் ஜீவன் பிரியும் போது ஏலி ஏலி சபக்தானி அப்படின்றார். மனிதனாக இருக்கிறதுனால அந்த ஜீவன் பிரிகிற நேரத்தில் அந்த வேதனையின் மத்தியில் அவர் என்ன பண்ணுறாரு, தாகமாக இருக்குன்றார். அப்போ இவங்க தண்ணி கொடுக்காம காடியை தொட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காடியை அவர் குடிக்க விரும்பலை. காடின்றது கல், அதை அவர் குடிக்க விரும்பலை. அப்போது ஏலி ஏலி சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நம்ம கூட சொல்கிறோம் இல்லையா, சில துன்பங்கள் அதிகமாக வரும்போது என்ன சொல்கிறோம், என்னை ஏன்பா மறந்துட்டேன், என்னை ஏன் கைவிட்டுட்டேன்னு சொல்கிறோம். தேவன் மனிதனுடைய சாயலில் வரும்போது அவரும் இந்த வார்த்தையை சொன்னார். அதனால அவருக்கு நாம் படுகின்ற எல்லா உபத்திரவங்களின் வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அனுபவிக்கும் பொருட்டு, அதை அறிந்து அவர் அனுபவித்து இறந்ததுனால தான் இன்றைக்கு அந்த வேதனையோடு அவரை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால தான் மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார். பிதாவின் சித்தம் இது, இதுதான் உண்மை. தன் ஜனங்கள் மீது அன்பு வைத்து, மனித குலத்தின் மீது அன்பு வைத்ததினால் தேவன் மனிதனாய் வந்து அத்தனை உபத்திரவங்களையும் தாங்கி கொண்டு, அவர் திருமணம்லாம் முடிக்கலை, கல்யாணம்லாம் முடிக்கலை, பொம்பளைங்கெல்லாம் கிடையாது. தெய்வம்னாலே அது பரிசுத்தம். தெய்வம்ன்றது என்னன்னா, அதுக்கு மறு பேர் என்னன்னா பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் மனுஷன் செய்கிற செயலாம் செய்யாது. மனுஷன் கல்யாணம் முடிப்பான், பிள்ளை பெறுவான். ஒரே கல்யாணம் தான் சொல்லியிருக்கிறார், 2 கல்யாணம் கூட சொல்லலை. அப்போது தேவன் எப்படி திருமணம் முடிப்பார்? அவர் மகா பரிசுத்தர். எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தவர் தான் கிறிஸ்து தேவன். அவரால் எல்லாம் ஜெயிக்க முடியும், அவரால் எல்லாம் ஆகும். ஆக்குறவர், அழிக்கிறவர், உருவாக்குகிறவர், காக்கிறவர், இந்த 3 தொழில்களையும் செய்பவர் தேவன். அவருக்கு அழிவிலிருந்து காக்க தெரியாதா? தெரியும். அவர் இதற்கென்றே வந்தார். இப்படி தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுப்பதற்கென்று தான் வந்தார். அப்போது இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்களான்னு பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க, கடைசியாக ஒரு ஈட்டி எடுத்து அவருடைய விழாவின் கீழே குத்தி எடுக்கிறாங்க, உயிர் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அப்போது அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் தண்ணியும் இரத்தமுமாய் அவர் சரீரத்திலிருந்து கடைசி சொட்டு வந்தது. அப்போ அவங்க நம்புகிறாங்க, அவர் தலையை தொங்க போட்டிருக்கிறார், அப்போது இறந்துட்டாரு அப்படின்றத அவங்க விசுவாசித்து அதை கொண்டுட்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இவன் ஏமாத்துக்காரன், அதனால இவன் எந்திரிச்சு வந்தாலும் வந்துடுவா. எவ்வளோ தெரியுது பாருங்க அவங்களுக்கு. அதனால மற்றவங்களெல்லாம் பணம் போடான்னு விட்டுட்டு போயிருக்கலாம்ல, சொல்லுங்கள். இறந்தவனுக்கு யாருனாலும் காவல் வைப்பாங்களா? ஆனால் இவர் மீது அவங்க சந்தேகப்பட்டதுனால அந்த குகைக்கு பக்கத்தில் 2 காவலாளிகளை நிறுத்துறார் ராஜா. இந்த மனுஷன் வந்து இவனை பாதுகாத்துக்கணும். பணத்துக்கு யாருங்க பாதுகாப்பா? இவரை உள்ள வச்சு ஒரு புதிதான ஒரு குகைக்குள்ளே, இதுவரையும் எந்த மனுஷனையும் அந்த குகைக்குள்ளே வைக்கலை, அந்த குகைக்குள்ளே வச்சு இவரை அடக்கம் பண்ணி கல்லை போட்டு மூடி வாசலுக்கு 2 மனிதர்களை, காவலாளிகளை வைத்திருந்தாங்க. அப்போது முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் வந்தபோது, வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு, திங்கள், அந்த 3ஆவது வெள்ளி, சனி, ஞாயிறு, அந்த நாள் வரும்போது இவர் என்ன பண்ணுறாரு, அந்த உயிர் தெழுந்து தேவனுடைய அவரோட சமூகத்துக்கு, அவரோட இடத்துக்கு போகிறார். அப்போது இந்த செத்து போனவங்களுக்கு பாலெல்லாம் ஊற்ற வருவாங்கள்ல, கிறிஸ்தவங்களை கல்லறையில் ஊற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி இவரோட இருந்த பெண்கள், ஸ்திரீகள், இவர் கூட இருந்த வேலை செஞ்சவங்க, இவருடைய சீஷர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அதிகாலையில் எந்திரிச்சு வந்து அந்த இடத்துல கல்லறையில் வந்து தொழுது அந்த இதுக்காக வர்றாங்க. அப்போ வந்த உடனே அழுதுகிட்டே இருக்கா. இருந்தால் கல்லறை வந்து என்ன செஞ்சுருக்கு, புரட்டி போட்டிருக்கு, கல்லறை வெளியே கிடக்கு. அப்போது என்னடா இது அப்படின்னு சொல்லி பயந்து போய் இவங்க ஓடி வந்து என்ன சொல்கிறாங்க, சீஷர்கிட்ட, கல்லறை புரட்டி போட்டிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லறை புரட்டி போட்டிருக்கு, ஆனால் உள்ளே வந்து ஆண்டவர் வச்ச இடத்துல காணோம்.
அப்படின்னோடனே இவர் என்ன சொல்கிறாரு, வேகமாக உள்ளே போகிறாங்க. ஒருத்தன் பயந்துட்டு வெளியே நிற்கிறான். பேதுரு தைரியமாக உள்ளே போகிறாரு. பார்த்தா அவரை சுற்றி இருந்த சேலை கீழே கிடக்கு. ஆனால் ஆளை காணோம். அப்போது வெளியில் வந்தால் தூதர்கள் சொல்கிறாங்க, மரித்தோரிடத்தில் நீர் ஜீவன் உள்ளவரை தேடுவதென்ன? ஹல்லேலூயா! அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்து அவரோட இடத்துக்கு போயிட்டார். ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். நீ போய் மரித்தோர் இடத்துல அவர் தேடுறது என்ன அப்படின்னு கேட்ட உடனே தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு அவங்க போகிறாங்க. அந்நேரம் ஒரு மரியாள் மட்டும் ரொம்ப அழுதுகிட்டு அந்த இடத்துல நிற்கும்போது இவர் இயேசு கிறிஸ்து மரியாளே அப்படின்னு கூப்பிடும்போது, ரபி அப்படின்னு வர்றா. அப்போ அவர் சொல்கிறார், நான் இன்னும் என் பிதாவின் இடத்துல இருந்து நான் இன்னும் இதாகலை. நீ இங்கே நிற்காத, போய் சீஷர்கள்ட்ட போய் சொல்லு, நான் உயிர் தெழுந்தேன்னு போய் சொல்லு, நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து சீசர்கள் அறக்கதவை மூடி, ஏன்னா இயேசு கிறிஸ்து போனவுடனே அவங்களுக்கெல்லாம் பயம், நம்மளையும் தான் கொண்டு போட்டுருவாங்க, என்னடா இது, ஆண்டவரே நம்மளோட உயிரோட இல்லையே, இவங்களே நம்ப மாட்டேன்றாங்க. ஏன்னா பேதுரு என்ன சொல்கிறான், பிலிப்புன்ற ஒருத்தன் என்ன சொல்கிறான், அது நான் சொல்கிறேன். அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, இவங்கெல்லாம் ஒரு இடத்துல அரை கதவை மூடிட்டு இவங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தேவன் அந்த கதவை மூடியிருக்கு, ஆனால் உள்ளே போய் நிற்கிறார். தெய்வம்ல. அப்போ உள்ளே நின்னோடனே அவங்க பார்த்துட்டு பயப்படுறாங்க, அலறாங்க. என்னடா இது, யார் வந்தது, என்ன நம்ம தானே கல்லறைக்குள்ளே கொண்டுட்டு போய் வச்சோமே அப்படின்னு ஸ்ரீசர்களே என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ அவர் சொல்கிறாரு, பயப்படாதே, திடன் கொள்ளுங்கள், இதோ அப்படின்னு சொல்லி நான் உங்களை இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறார், பயப்படாதீங்க அப்படின்னு அந்த கையை காட்டுறார். அப்போ அந்த கையில் அந்த காயத்தை அவங்க அதாவது இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, அவர் மறைந்துடுறாரு. அப்புறம் இவங்க அந்நேரம் 12 சீஷர்களை ஒருத்தன் மட்டும் வெளியே போயிருந்திருக்கான். அந்த சீசன் என்ன பண்ணுறான், வந்தவொடனே இவங்க 11 பேர், நாங்கள் இயேசுவை கண்டோண்டா, அவர் திரும்பி வந்தார், உயிரோட, போடா, கல்லறையில் கொண்டுட்டு போய் வச்சாச்சு, கல்லெல்லாம் மூடி புரட்டி போட்டாச்சு, என் கண்ணால் பார்த்தேன், அவர் போய் திரும்பி உயிரோடு வந்துட்டாருன்னு சொல்கிறேன், அதெல்லாம் நான் நம்ப முடியாது நானா. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை, நாங்கள் கண்ணால் பார்த்தோம், நாங்கள் அரை கதவை மூடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது கதவை கூட தட்டலை, அவர் உள்ளே நின்னார், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்து பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவன் சொல்கிறான், அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நான் என்ன. அப்போ எப்போ அவன் சொல்கிறான், நான் இயேசுவை இன்னும் என் முன்னத்தில் பார்த்து, அவர் உள்ளங்கையில் இருக்க காயத்தை தடவி பார்த்து, அவர் விலா எலும்பில் இருக்கிற அந்த காயத்தை எல்லாம் நான் பார்த்தா மட்டும்தான்டா நம்புவேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருக்கத்துல அவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தோன்றுகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நண்பனே பிலிப்புவே, பார்த்தோன்னே பயப்படுறான். என்ன, அவனுக்கே பயம். என்னடா, நீங்களே பாருங்களேன், உங்கள் அப்பாவாக இருந்தாலும் இறந்து போன பிறகு உங்கள் முன்னத்தில் நின்னா பயப்படத்தான் செய்வீங்க. அப்போ இவன் பயந்தோடனே அவர் சொல்கிறாரு, இதோ என் உள்ளங்கையில் இருந்தா என் காயத்தை தொட்டுப்பாரு, என்னோட விழாவில் உன் கையை போடு அப்படின்னு சொல்லி இழுத்து போடுறாரு. அப்பா காலில் விழுந்து அழுகிறான், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே தகப்பனே என்னை மன்னியும் ராஜான்னு கதறான். அப்போ அவர் சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கடைசி நாட்கள், உலகம் அழிக போகிற கடைசி நாட்களில் நான் மேகத்தில் தூதர்களோடு கூட நான் வருவேன், உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேகத்தில் மறைஞ்சு போயிடுறார். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எல்லாம் எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, மீண்டும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார். அவர் வரும்போது சிலுவையில் தொங்குனவராக வரமாட்டார் பிரியமானவர்களே. அவர் வரும்போது சிங்காசனத்தில் வீற்றிருந்து, அப்போது அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும், உலகத்தில் உயிரோடு இருக்கிற ஜனங்களில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அத்தனை ஆத்துமாக்களையும் ஒன்று சேர்த்து தூதர்கள் ஒன்று சேர்த்து அவர் முன்னத்தில் நிற்க வைப்பாங்க. அப்போது அவர் நன்மை செய்தவர்கள் என் பிதாவின் ராஜ்யத்துக்குள்ளே சுதந்திரித்து கொள்ள வாங்கன்னு சொல்லி அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கும், தீமை செய்தவர்களை அநியாயம், அக்கிரமம், தீங்கு, கொலை, வெறி, இச்சை, இந்த கஷ்டம், அடுத்தவனை கொலை செஞ்ச, அடுத்தவன் மேலே வெறுப்புள்ளவன், பொறாமக்காரன், இச்சையில் இருந்தவன், அத்தனையும் தேவனையே தேடாதவன், விக்கிரகத்தை வணங்கினவன், அத்தனை பேரையும் அவர் ஒன்று சேர்த்து, ஏன்னா அவருடைய கற்பனையில் ஒரு கற்பனை, என்னை தவிர வேறு யாரையும் நீ தொழுது கொள்ளக்கூடாதுன்னு. அப்போ அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து என்ன பண்ணுறாருன்னா நரகத்துக்கு, அது எப்படி இருக்குமா, அவியாத அக்கினியா,
24 மணி நேரமும் அங்கே அக்கினி கடல். இப்போ நம்ம கடலை பார்க்குறோம், தண்ணி இருக்குது, அந்த மாதிரி நெருப்பு எரியிற கடல். அதில் 24 மணி நேரம் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த கடலுக்குள்ளே இவங்களை அதற்கு பங்கடைவார்கள்னு சொல்லி சங்கிலிகளுக்கு அவங்கள கொண்டுட்டு போய் அதில் தள்ளி விடுவாங்க. இவங்க தேவனோட ராஜ்யத்துக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது தேவனை அறியாதவங்களாம் என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கெல்லாம் தெரியாது சொல்லுவாங்க. நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுனும் போது, எங்களுக்கு இதெல்லாம் முதலே சொல்லியிருந்தால் தெரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருடைய இரத்தத்தினால எங்கள் பாவங்களை கழுவி நாங்கள் அவருடைய பிள்ளையாய் மாறினா அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் அவருடைய பிள்ளையாக நாங்கள் மாறி அங்கே போகிறதுக்கு பரிசுத்தமாக வாழும்போது அங்கே நம்ம போக முடியுன்றதெல்லாம் எங்களுக்கு யாரும் சொல்லலை, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பிறந்ததுலேருந்து நாங்கள் இப்படித்தான் இருந்தோன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் வரையில் அவர் வருகை தாமதமாகும். அதனால தான் கிறிஸ்தவங்கள்லாம் இயேசுவை பற்றி சொல்கிறது. அது எங்களுக்கு உரிய கட்டளை, தேவன் கொடுத்த கற்பனை. சொல்லு, நீ சொல்லு. அவங்க கேட்டால் கேட்குறாங்க, கேட்காட்டி போகிறாங்க. ஆனால் நீ சொல்லலைன்னா அந்த இரத்த பலியை நான் ஓ மேலே கேட்பேன்றார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலக இரட்சகர் உதித்த அது யாருக்கும் தெரியாது. இந்த டைமா அந்த டைமா. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், நட்சத்திரத்தை கொண்டு தான் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டு அந்த சாஸ்திரிகள் அவர் பிறந்த இடத்துக்கு வந்தாங்க. இப்பயும் அந்த ஜோசியம் பார்க்குறவங்கலாம் அந்த இது பண்ணுறவங்களாம் என்ன சொல்லுவாங்க? நட்சத்திரங்களை கொண்டு தான் காலங்களை நிர்ணயிக்கிறாங்க. ஆனால் தேவன் செய்ய நினைத்ததை, தேவனுடைய காலங்களையும் கிரியைகளையும் ஒரு மனிதன் தீர்மானிப்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனாலும் சில காரியங்களை நட்சத்திரங்களை கொண்டும் இது அவரே சொல்கிறாரு. நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் அந்த நட்சத்திரம் அங்கே உதிச்சதுன்னா இது நடக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கலையா? நீங்கள் இது நடக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியலையா? இந்த காலத்தில் காற்று அடிக்கும்போது இது மழை பெய்யும்னு உங்களுக்கு தெரியலையா? இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிற தேவன் கிறிஸ்துவை நீங்கள் அறியலையா அப்படின்னு சொல்லி கேட்பார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் தன் ஜீவனை கொடுத்து நமக்கு ரட்சிப்பு என்பதை, ரட்சிப்புன்னா என்னது, ரட்சகர்னா என்னது, பாவங்களில் இருந்து நம்மை மீட்டெடுத்தவர். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களாம் எப்படி மாறுவாங்க தெரியுமா? திருடனா அயோக்கியனா இருந்திருப்பான், அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணுவான்? ஆண்டவருக்குன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரனாக மாறுவான், உண்மை உள்ளவனாக மாறுவான், ஒரு 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 அநாத ஆசிரமத்தை கட்டி பிள்ளைங்களை காப்பாற்றுவான். அதாவது நன்மை செய்வாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க யாரும் திருப்பி பாவத்துக்குள்ளே போக மாட்டாங்க. பாவத்தில் இருந்தவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க மறுபடியும் தேவனுக்கு, கடவுளுக்கு பிரியமான நன்மைகள் செய்வாங்க. இதற்கென்றே இயேசு பூமிக்கு வந்தார், அதை நிறைவேற்றினார். முந்தின நாள் கூட அந்த சிலுவையில் அறையப்படுறதுக்கு முந்தின நாள் அவர் என்ன செய்வார்? அந்த மலைக்கு மேலே போய் அவர் என்ன பண்ணுறாரு? அதாவது ஜெபம் பண்ணுறாரு பிதாவின் இடத்துல. ஏன்னா மறுநாள் அவர் யாருக்குமே மரணத்தை குறிச்சிட்டாங்கன்னா பயம் இருக்குமா இல்லையா? நாளைக்கு நீ செத்து போயிடுவேன்னா நமக்கு இன்றைக்கி ராத்திரி எப்படி இருக்கும்? அதுபோல் தான் அவர் மனிதனாக தானே அப்போ இருந்தார். அப்போ இரவு நேரத்தில் போய் அங்கே தேவன் இடத்துல ஜெபிக்கிறார். அப்போ சொல்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு சொல்லிட்டு, ஆனாலும் என் சித்தப்படி அல்ல உம் சித்தப்படி ஆக கிடவுது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் நம்முடைய சித்தப்படி வாழாமல் தேவனுடைய சித்தப்படி வாழும்போது நமக்கு எல்லாமே நன்மையாய் முடிகிறது. ஹல்லேலூயா. அதனால் இனிமேல் அவர் சிலுவையில் ஏன் இப்படி தொங்கினார்? அவர் தெய்வமாக இருந்தால் எப்படி? அவர் ஓடி இருக்கலாமே. ஓடலாம். அப்போ கூட கேட்டாங்க. அவர் சிலுவையில் அந்த கடைசி நேரத்தில் கீழே இருந்து கேட்குறாங்க, ஏய் நீ யூதருக்கு ராஜாவானா கீழே இறங்கி வாடா அப்படின்றாங்க அவரை. அது எல்லாம் தெரிந்தும் அவர் அமைதியாக இருந்தார். ஏன்னா அப்போ அவர் இறங்கி வந்துட்டார்னா நமக்கு ரட்சிப்பு இல்லையே, தேவனுடைய சித்தம் நிறைவேறாமல் போயிருமே, ஜனங்களுடைய பாவங்களுக்கு ரட்சிப்பில்லாம். அவர் உலக ரட்சகராக ரட்சிப்பதற்கு தானே வந்தார். இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரும்படியாய் தானே வந்தார். அப்போ முற்று முடிய தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாய் யார் என்ன சொன்னாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளலை. அவர் தன்னை முழுதுமாக 100க்கு 100 ஒப்பு கொடுக்கவே வந்தார். அதான் ஒரு பாட்டு கூட உண்டு, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. பிரியமானவர்களே, அவர் உன்னத பலியாய் சிலுவையில் தொங்கினார்.
அவரை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தின் மீது எத்தனை பேர் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் தான் பிள்ளையாகக்கூடிய புத்திர சுவிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.